வணக்கம். என்னுடைய பெயர் முனைவர் மா. மாணிக்கம். நான் அருள்மிகு பழனியாண்டவர் கலை பண்பாட்டுக் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றிக்கிட்டு வரேன். இந்த சமயத்தில் பழனியில் வருகின்ற ஆகஸ்ட் 24, 25 அன்று அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்கிற ஒரு மாநாடு மிக சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. இந்த மாநாட்டை தமிழ்நாடு அரசு, இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் தமிழக அரசு நடத்துகிறது. இந்த மாநாட்டிற்கென்று பல்வேறு நிகழ்வுகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. அதில் கருத்தரங்கம், தேசிய மற்றும் பன்னாட்டு அளவில் ஆய்வு கட்டுரைகள் வாங்கப்பட்டு வரவழைக்கப்பட்டு அதில் 350 கட்டுரைகள் தேர்வாகி அந்த கருத்தரங்க நாளில் கருத்தரங்க அமர்வில் விவாதிக்கப்பட உள்ளது. அந்த கருத்தரங்கில் என்னுடைய ஆய்வு கட்டுரையும் இடம்பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் இதே கல்லூரியில் இளங்கலை, முதுகலை இந்திய பண்பாடு பயின்று எம்ஃபில், PhD மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் சைவ சித்தாந்த தத்துவத்துறை அதில் பயின்று முனைவர் பட்டம் பெற்றேன். இன்று அருள்மிகு பழனியாண்டவர் கலை பண்பாட்டுக் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி கொண்டு வருகிறேன். இந்த மாநாடு பல வருடங்களுக்கு பின்பாக மிகப்பெரிய அளவில் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த மாநாட்டில் தமிழ் சார்ந்த அறிஞர் பெருமக்கள், அடியார்கள், சாதாரண பக்தர்கள் வரை பங்கெடுக்கும் நோக்கில் தமிழக அரசு முருக வழிபாட்டை உலகமெங்கிலும் பரப்பிடும் வகையில் இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறது. சாதாரண மக்களுடைய நம்பிக்கை மிக்க கடவுளாக, தமிழ் கடவுளாக முருகன் இருப்பதை, அதனுடைய உண்மையான வரலாற்றை தேடும் முகமாகவும், ஒரு உலகெல்லாம் முருகனை கொண்டு சேர்க்கும் விதமாகவும் சர்வதேச அளவிலான இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இதை ஒருங்கிணைத்திருக்கின்ற இந்து சமய அறநிலைத்துறை, தமிழக அரசு மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை சார்ந்த அதிகாரிகள், அருள்மிகு பழனியாண்டவர் கல்லூரி கலை மற்றும் பண்பாட்டுக் கல்லூரியுடைய நிர்வாகம் அனைவருக்கும் என்னுடைய ஆய்வு கட்டுரை தேர்வாயிருப்பதை எண்ணி மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.